சதீஷ் முருகன், இப்போ இந்த மீட்டிங்க்கு எல்லா தோழமை கட்சிகளும் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். பட் யார் யார் அழைக்கப்பட்டிருக்காங்க? அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை தாண்டி இப்போ ஒரு கட்சிக்கு இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெலிகேஷன் இருக்கா? என்ன மாதிரியான டீம்ஸ் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க? வணக்கம் அசோகா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முதல் கூட்டணிக்கான அந்த கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டம் என்பது கோவளத்தில் நடைபெற்று வருகிறது. நீங்கள் கூறியது போல பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள், பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்ப்பு, பல்வேறு விஷயங்கள் ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு என ஒரு தெளிவில்லாத, அதே நேரத்தில் ஒரு ஸ்டெடியா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த அரசுல தற்பொழுது அதை ஸ்ட்ரீம்லைன் செய்வதற்காக, அதாவது தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து ஒரு கிரிப் கிடைக்கணும், அவங்க வந்து இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுன்ற அடிப்படையில் இந்த கூட்டணி கூட்டம் கட்சிகளுக்கான கூட்டம் என்பது தொடங்கப்பட்டிருப்பதாக, அதாவது அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவருடைய உள்நோக்கம் என்பது எதிர்வரக்கூடிய அந்த பிரதான தேர்தல்களாக, அதாவது உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்ற இடைத்தேர்தல் என்ற பல்வேறு விஷயங்களாக இருந்தாலும் தாவேகா ஒரு பலமான கட்சியாக, ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை ப்ரூவ் பண்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த அடிப்படையில் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நீங்க கேட்டது போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கட்சியினுடைய புதிதாக தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் தலைமையிலான குழுவினர் வந்திருக்கிறாங்க. ஒரு 12 பேருக்கு என்பது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஒரு கட்சியும், அதே போல மதிமுக பொதுச் செயலாளர், IUML கட்சியினுடைய தலைவர், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என 4 முக்கியமான கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கும் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என அவர்களுக்கு என்று புரோட்டோகால் படி அழைப்பு விடப்பட்டு அவர்கள் வந்திருக்காங்க. இது தவிர 2ஆம் கட்ட தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. யார் நேம் லிஸ்ட்ல இருக்காங்களோ, முதலமைச்சருடன் இந்த கூட்டம் முக்கியமான ஒரு கூட்டமாக நடைபெற இருப்பதால் குறிப்பாக பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகளாக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினரை பொறுத்தவரையிலுமே கூட முக்கியமான மற்ற தலைவர்கள், அதாவது செங்கோட்டையன் இடம்பெற்றிருக்கிறார். அது தவிர பிற தலைவர்கள் என்பது இந்த கூட்டத்தில் இடம்பெறவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியினருக்கு 12 உறுப்பினர்கள் என்பது போல விடுதலை சிறுத்தைகள், அதே போல IUML உள்ளிட்ட கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்பர்ஸ் ஒதுக்கப்பட்டு அவர்கள் வந்து கலந்து கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த ஹோட்டல்ல தான், இந்த நட்சத்திர விடுதியில தான் தற்பொழுது அந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்றிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல ஒரு தெளிவான, ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தன்னுடைய அரசு அமைந்திருந்தாலும் கூட கட்சியின் அடிப்படையில் அந்த அரசு நீண்ட காலம் இருக்க வேண்டும், அதன் தொடர்ச்சியாக ஒரு பலமான கூட்டணியை நிறுவுவதற்கான ஒரு முயற்சியையும் தற்பொழுது இந்த கூட்டத்தில் முன்னெடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கூட்டணி இடம்பெற்றிருந்தாலும் பல்வேறு கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றி வந்திருந்தனர் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கிறவர்கள். குறிப்பாக காங்கிரஸை தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருந்தாலும் பல்வேறு விஷயங்கள்ல அரசை கண்டித்து அறிக்கைகள் விடுவது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது, அரசிடமிருந்து இவருடைய எதிர்பார்ப்பு என்ன, கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், அதற்கான பங்களிப்பை தாருங்கள் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கோரிக்கையை வைப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. எனவே அதற்கான விஷயங்கள்ல மற்ற கட்சியினர் வந்திருக்கக்கூடிய அந்த 4 கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய கட்சி சார்ந்தும் அதே போன்று கூட்டணியை எவ்வாறு எடுத்து செல்வது என்பது குறித்தான கருத்துக்களை தெளிவாக முன்வைக்க இருக்கிறார்கள் என்பதும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அசோகா, சதீஷ், இப்போ இந்த டெலிகேஷன்ல பங்கேற்றிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், இப்போ பிரதான கட்சி தலைவர்கள் திரு வைகோ இருக்கட்டும், திரு காதர் மொய்தீன் இருக்கட்டும், திரு திருமாவளவன் அவர்கள் இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதை தாண்டிய 2ஆம் கட்ட முக்கிய தலைவர்கள் யாரா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியில ப. சிதம்பரம் வந்திருக்காருன்னு நம்ம பார்க்க முடியுது. அவர் வந்து திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதில் முக்கிய பங்காற்றியவராக இருந்தார், அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவர் இந்த டெலிகேஷன்ல இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யார் யார் வந்திருக்காங்க? நிச்சயமாக அந்த ஏற்கனவே தெரிவித்தது போல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியில முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில ஜோதிமணியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார், அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி SS பாலாஜி, மதிமுகவை பொறுத்தவரையில் வைகோ அவர்களே வந்து பிரதானமாக தங்களுடைய அந்த கட்சிக்கு ரெப்ரசன்டேஷனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களுமே கூட இருக்கிறார்கள். இதே போலதான் IUML கட்சி MLAக்கள் முதலில் வந்திருந்தாலும்
இருந்தாலும் கூட அவருடைய தலைவர் வருவதற்கு சற்று தாமதமானது. எனவே அவர் வந்ததுக்கு பிறகு ஒன்றாகவே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சாராம்சம் என்பது இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரை பிரதானமாக கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆல்ரெடி இந்த கூட்டத்தில் என்னென்ன பேச வேண்டும், என்ன மாதிரியான கோரிக்கைகள் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு அல்லது கூட்டணியிலே தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருந்தாலும் கூட தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருந்தால் அதை தெரியப்படுத்துவதற்கு தங்களுக்கு அந்த தயாராக வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே தெரிவித்துள்ள காங்கிரஸ்ல ஜோதிமணி, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் எஸ் பாலாஜி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமாக கட்சியினுடைய தலைவர்களிடம் 1-to-1 பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியினுடைய தேவை என்ன மாதிரி இதை கொண்டு போகலாம், எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுல தவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தெளிவாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் நேரடியாக அவரே 1-to-1 பேசி கட்சி தலைவரிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்களை பரிசீலனை செய்து அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான பணியில அவர் ஈடுபட்டு இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த பணிக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இது தவிர இன்னும் ஒரு விரிவான கூட்டம் என்பதை இந்த கூட்டத்திற்கு பிறகாக நடத்துவதற்கும் கூட்டணிக்கான அந்த பெயர் வைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இதுல முடிவு செய்து அடுத்த கட்டத்துக்கான கூட்டம் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு குரூப் மீட்டிங்கா, ஒரு டெலிகேஷன் ஒரு கட்சியில இருந்தும் பல பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட முதலமைச்சர் விஜய்க்கும் ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் தனியா 1-to-1 மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் சொல்றதை கேட்கிறோம். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒட்டுமொத்தமா நடக்கிற மீட்டிங் தவிர தனியா பிரைவேட் மீட்டிங்கும் ஒரு கட்சி தலைவரோடையும் அவர் நடத்த இருக்கிறாரு. ஒரு கட்சிக்குமான தேவைகள், ஒரு கட்சியினுடைய அவங்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள், விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சருடன் நேரடியாக அவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கான நேரம் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சுவாரஸ்யமா நம்ம பார்க்க முடிகிறது. சதீஷ் முருகன், இப்போ இமீடியட் அஜெண்டா, இப்போ தமிழக வெற்றி கழகம் தான் இதை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க இந்த மீட்டிங் அப்படின்னும் போது அவங்களோட இம்மீடியட் அஜெண்டாவா நம்ம எதை பார்க்க முடியுது? உள்ளாட்சி தேர்தலா அல்லது ஆட்சியை ஸ்திரமா வச்சுக்கணும்? இப்ப நமக்கு ஏற்கனவே மற்ற பல செய்திகளோ இல்ல மற்ற பல யுகங்களோ வருகிறது. ஆட்சியோடைய ஸ்திரத்தன்மை பற்றின கேள்விகள் வருகிறது. இல்ல சிலர் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களே வெளியே போயிருவாங்களா அப்படின்லாம் கூட எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது. ஸோ இது ஆட்சியோடைய ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்துறதுங்கிறது அவங்களுடைய முதல் அஜெண்டாவா, இல்ல அதெல்லாம் கடந்தாச்சு இப்போ அடுத்த கட்டம் உள்ளாட்சி தேர்தலுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறது தான் பிரைமரி அஜெண்டாவா இருக்க போதா? தாவேகா ஏதாவது அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்களா? நிச்சயமாக அசோகா, அதிக எண்ணிக்கையில் ஒரு 108 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தாலும் கூட தொடர்ந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, தாவேகா மீது விமர்சனம் வைத்து வருகிறது. குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், அறிவிப்புகளுக்கு ஒரு சில செயல்பாடுகள், அறிவிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் கண்டனங்களை தெரிவிப்பதுமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பல்வேறு விஷயங்கள்ல கூட்டணியில் இருந்தாலும் எதை கண்டிக்க வேண்டும், எதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் போன்ற விஷயங்கள்ல தெளிவா இருக்காங்க. எனவே இது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பொதுமக்களுக்கோ தாவேகா தொண்டர்களுக்கோ ஒரு கூட்டணியாக இருந்தாலும் கூட தனிப்பட்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு கார்னர் செய்யப்படுவது போன்ற ஒரு தோற்றம் என்பது அளிக்கிறது. எனவே அந்த பிம்பத்தை உடைப்பதற்காகவும் ஸ்திரத்தன்மையை பொறுத்தவரையில் ஆட்சியில் அவர்கள் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறார்கள். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் தற்பொழுது வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதில் அவங்க தெளிவாக இருந்தாலும் கூட கூட்டணி என்பதை அவர்கள் அமைத்து அந்த கூட்டணியை வலுவான கூட்டணியாக தொடர்ந்து தக்க வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனால் கூட்டணியில் நம்ம அந்த கூட்டணியோடு தோழமை கட்சிகளோடு அவர்கள் ஒரு நெருக்கம் பழகி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் தான் அடுத்த கட்டமான தேர்தல் தொகுதி பங்கீடா இருக்கட்டும், இடப்பங்கீடா இருக்கட்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை நோக்கி நகர முடியும். ஏற்கனவே இருக்கிறது போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகளை வைப்பதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். அதே போல மதிமுக தரப்பிலிருந்தும் உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு விஷயங்களை கேட்க இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்தே ஒரு பிளான் என்பது இருக்கிறது. அதாவது இந்த தேர்தலில் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, யாரெல்லாம் வலுவாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் உறுதியுடன் இருக்கிறார்கள் என்பதை அனலைஸ் செய்வதற்கான ஒரு மீட்டிங்காக கூட இதை அவங்க பார்ப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அதற்கு பிறகாகத்தான் அந்த மற்ற விஷயங்களை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். ஆனால் இந்த கூட்டத்திலும் அந்த வரக்கூடிய தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கட்டும், இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதற்கு அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்மையில கூட மதிமுகவுடைய ஒரு கூட்டத்தில் வைகோ அவர்கள் பேசும்போது தன்னுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வைக்க முதலமைச்சர் தெரிவித்தார் உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய தேவை அறிந்து இந்த கூட்டணியை வலுவாக அமைத்துக் கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிரான எந்த விதமான ஒரு பெரிய கூட்டணி தமிழகத்தில் இல்லை, இந்த கூட்டணி
அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு இல்ல ஒரு அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பயணிப்பதற்கான ஒரு நீண்ட ஒரு லாங் விஷனா வந்து பார்ப்பதற்கான ஒரு விஷயமாக தான் இந்த கூட்டம் முதற்கட்டமாக நடைபெறுவதாக தகவல் வெளியாகின்றன. அதற்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஏற்கனவே தெரிவித்த போல இது முதற்கட்ட கூட்டமாகத்தான் அமைய இருக்கிறது. இது விரிவான கூட்டமாகவோ அல்லது அடுத்த கட்ட கூட்டங்கள் வந்து அடுத்தடுத்து நடைபெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அசோகா, இது ஒரு ரெகுலர் ஃபீச்சராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிக்கடி இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. பட் இப்போ உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஆப்வியஸா எல்லா கட்சிகளுடைய மைண்ட்லயுமே ஃப்ரண்ட் அண்ட் சென்டர். இப்போ வந்து டாப் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன செய்யணும் அரசியல்னா அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல். அதை பற்றி எல்லா கட்சிகளுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம என்ன கேட்கணும், நம்ம என்ன டிமாண்ட் பண்ணணும், நமக்கு வந்து இந்த இடங்கள் கிடைக்குமா, நமக்கு இந்த மாதிரியான பங்கீடு கிடைக்குமாங்கிறத ஒரு கட்சியுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி இப்போ இந்த 7 இடைத்தேர்தல்கள் இருக்கு. அந்த 8 இடைத்தேர்தல்கள் நடக்கிற இப்போ. ஸோ அந்த இடைத்தேர்தல்கள்லையுமே கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கீடுங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் அந்த தோழமை கட்சிகளிடம் இருக்கிறதா? நான் திருச்சி கிழக்கு பற்றி நமக்கு ஏற்கனவே பேசப்பட்டது. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு, நான்லாம் நிக்கலன்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி இந்த இடைத்தேர்தல்களிலுமே ஒரு கூட்டணி கட்சிகள் நிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது அவங்க தரப்புல சொல்லப்படுதா? இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன போல அந்த 8 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட இருக்கிற நிலையில இந்த தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போட்டியிட போவதில்லை என தெரிவித்திருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினர் ஒரு சில இடங்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முழுக்க இது கூட்டணி கட்சியினர் கையில் இல்ல. தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்கனவே அறிவித்தது போல அந்த கூட்டணி ஆட்சி அமைத்தது போல இடைத்தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுக்கு என்பது வாய்ப்பளித்து அவர்களை போட்டியிட வைப்பது, அதற்கு ஆதரவு தெரிவிப்பது என்கிற விஷயங்களை வந்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றது தெரிய வந்திருக்கிறது. அது வந்து முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தெரிவித்தது போல பொதுவெளியிலேயே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருந்தார், தனது 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்த வையுங்கள், நம்ம வெற்றி பெற வைக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல தமிழக வெற்றிக் கழகம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட அவர்கள் பெறுவதற்கு, அதாவது இந்த தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கோ இந்த இடைத்தேர்தலில் அவங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கு. ஆனா தமிழக வெற்றிக் கழகத்து கையில தான், அதுக்கு கடைசியில வந்து அவங்க கையில தான் அந்த பால், கோர்ட் இந்த பால்னு சொல்லுவாங்களே, அவங்க கிட்ட தான் அந்த முடிவெடுப்பதற்கான அந்த விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஏற்கனவே வைகோ அவர் தெரிவித்தது போல இந்த எண்ணம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் அடிப்படையில், அதாவது அரசியல் ரீதியான இதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்படும். அது அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என இவர்கள் அனைவரிடமும் அது கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகு அதற்கான வாய்ப்பு, சீட்டு கொடுக்க முடியுமா முடியாதா போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்த பின்னரே அந்த அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் அதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று தற்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகாக என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அவுட்கம் வரும் அப்படின்றத அவங்க கணிச்ச பிறகு அது முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக வந்து அந்த எண்ணிக்கை பகிர்வு, அந்த 8 தொகுதிகள் என்பது பகிர்ந்தளிக்கப்படுகிறதா, இல்ல பிரதானமான தொகுதிகளில் ஒரு 5 தொகுதிகளில் தாவேக்கா, ஒரு 3 தொகுதிகள் கூட்டணி கட்சி என பிரித்து வழங்கப்படுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்க இருக்கலாம். இதுவும் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து கட்சிக்கு தேவையான விஷயங்களும் கூறும்போது இந்த இடைத்தேர்தல், நீங்க உள்ளாட்சி தேர்தல் போன்ற விஷயங்களை தங்களுடைய விருப்பங்களையும் அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆனா உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் அப்படின்றது வந்து தேர்தல் பேச்சுவார்த்தையா, கூட்டணி பேச்சுவார்த்தை, இடப்பங்கீடு பேச்சுவார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போது அவர்கள் விருப்பம் தெரிவிக்கும் இடத்தில் இருக்கிறாங்க. அதை ஆய்வு செய்த பின்னர் அதற்கு பின்னர் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதற்கான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கூட்டணி கட்சியில தமிழக வெற்றிக் கழகம் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கும்ன்றது தற்போதைய சூழல நமக்கு தெரிகிறது. இது வரும் காலங்களில் மாறுதா, கூட்டணி கட்சிகள் அவருக்கு நெருக்கடி கொடுத்து வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்க வைக்கிறார்களா போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அசோக்.